பரவாயில்லையே, சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்க. ஏய், நான் தான் உன் பேக்க கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்காக என் பாரதி எடுத்துட்டு வந்திருக்க? ஒழுங்கு மரியாதையே என் பாரதி என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவ? போலீஸ் கிட்ட போவியா? புல்லட், நம்ம கிட்டே சவுண்ட பத்தியா? அக்கவுண்ட்ஸ், இவளை எப்படி சும்மா விட முடியும்? ஆமா, உன்னை பார்த்தா ஏற்கனவே ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு அலைஞ்சிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. அவங்களே தெளிவா சொல்லியிருப்பாங்களே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? இந்த பாரு, உனக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனையை ஏற்கனவே பேசி சமாதானமா முடிச்சாச்சு. தேவையில்லாம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்காத. நிறுத்து. பிரச்சனை முடிஞ்சிருச்சு நீ எனக்கு சொல்றீங்க? அத நீ முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணணும். உனக்கு இப்பதான் பிரச்சனையா ஆரம்பிச்சிருக்கு. பைக்கை தள்ளி விட்டதுக்கே உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, ஒரு பொண்ணுகிட்ட போய் கெத்த காமிச்சு நாம வெத்தாயிட வேணான்னு நினைச்சேன். ஆனா நீ என்னோட பேகை தொட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. உன்னால நான் பட்ட அவமானத்துக்கும் மன உளைச்சலுக்கும் உன்னை அப்படிலாம் சும்மா விட்டுற முடியாதுல்ல. அதான் உன் ஸ்கூட்டியை தூக்குன. நான் ஒன்னும் பேக வேணும்னு எடுக்கல, அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்த தப்பு. அதுக்கு தான் உன்கிட்ட சாரி கேட்டுட்டல. இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. ஓ அப்படியா? அது எப்படியோ தப்பு நடந்துருச்சுல்ல. துட்டு வாங்கினா எப்படி வட்டி கட்டணுமோ அதே மாதிரி தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும். எவ்வளவு பெரிய தத்துவம் மாப்ள, இது ஆட்டோ பின்னாடி எழுதலாமே. தேங்க்ஸ் புல்லட். யூ ஆர் வெல்கம் மாப்ள. எல்லா நேரமும் உங்களுக்கே சப்போர்ட் பண்ண முடியுமா சிஸ்டர்? ஐ ஆம் சாரி. இந்த கர்ணா வட்டிக்கே வட்டி வசூல் பண்றவன் என்கிட்டயே வந்து துட்டை வசூல் பண்ணிட்டு போன பத்தியா? எவ்வளோ திமிரு இருக்கணும். இப்போ இது என்னோட டர்ன். சொல்றேன், நோட் பண்ணிக்க. நான் என் வண்டிக்கு தேவையில்லாம 6000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு உன் வண்டி எடுத்துட்டு போயிட்டே இரு, இல்ல உன் வண்டி காயலாங்கடைக்கு போயிடும். 6000? என்ன வாய புழக்கிற? நீ தள்ளி விட்டதுனால என் புல்லட்டோட ஹெட்லைட்டை 6000 ரூபாய் செலவு பண்ணி புதுசா மாத்திருக்கேன். டேய் புல்லட், நீ தானடா புதுசா மாத்துன? சொல்லுடா. ஆமா சிஸ்டர். 600 ஒன்லி. திடீர்னு கேட்டா நான் எங்க போறது? என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல. அதுக்கு நான் என்ன பண்றது? உனக்கு இன்னும் 48 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள என்னோட 6000 கொடுத்துட்டு உன் வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டு, இல்லன்னு வையே உன் வண்டியை பாட்டா கழட்டி காலங்கடல வச்சிருவேன், பாத்துக்க. என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டு தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ சொன்ன அதே 48 மணி நேரத்துல இந்த பணத்தை மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு என் பாரதி எடுத்துட்டு நான் போறேனா இல்லைன்னு பாரு.